தொலைக்காட்சியினுடைய விவாதங்கள்ல டிவிகே வந்து முதல்ல அதிகப்படியா பங்கேற்று இருந்தது. இப்போ ஒரு சமீப காலமாக பங்கேற்காமலே இருக்குதே. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை அந்த 15 நாளாக தான் பண்ணல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு தானே இருந்தோம். இந்த 16 நாள் காரியம் முடியணும். அவங்களுக்கான அந்த படையல் வச்சு அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணுன்ற முடிவு எடுத்திருக்காங்க. இல்ல ஆதவர்ஜுன் அவர்களும் இதே தான் சொல்றாரு. ஆனா பாதிக்கப்பட்டவர்களே முன் வந்து டிவிக்கு முன்னாடி பேசுறாங்க அப்படிங்கிறப்போ ஏன் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை அது யார் பேசினாங்க, எப்படி பேசினாங்க, எல்லா குடும்பமும் பேசலை. எல்லார்கிட்டையும் தான் அவங்க போய் கேட்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் கொடுக்கல. ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசினாங்க. அதுவுமே என்ன பேசினாங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட எப்போ கேட்டாங்க? விஜயன்னா வீடியோ பேசினதுக்கப்புறம் தான் போய் பேசுகிறாங்க. அதுவும் அவங்க என்ன கேட்குறாங்க, விஜயனா என்ன சொன்னார், விஜயனா என்ன பேசினார், விஜயனா கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க? துயரம் சம்பவம் நடந்திருக்குது. 2 பேரும் மீள முடியாத இடத்துல உட்காந்துருக்கோம். அங்கேயும் போயிட்டு டிஆர்பி ரேட்டிங்க்கு கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? இது வரைக்கும் பேட்டி கொடுத்த எல்லோருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் சொன்ன எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, விஜயண்ணா கிட்டே இப்படி பேசினார், விஜயண்ணா பேசுனது நீங்கள் என்ன எடுங்க. நான் ஊடகங்களை சொல்லிட்டு இருக்கேன். போயிட்டு அதுதான் கேட்டிருக்காங்க. நேற்று வீடியோ கால் உங்ககிட்ட பேசினாராமே, என்ன கேட்டார்? பல குடும்பங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் அங்கே இருந்தேன் களத்தில், எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்துக்கூடயும் உட்காந்து எல்லாத்தையும் விளாவாரியாக பேசிட்டு தான் வரும். எப்படி உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், என்ன பண்ணலாம், இதற்கு என்ன அதுக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவங்க கூட தத்தெடுக்கிற வரைக்கும், குடும்பத்தையே தத்து 20 வருஷம் வரைக்கும் தத்தெடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்க. தாவேகா சைடில் இந்த ஒத்தரை கூட விட்டு கொடுக்க. ஆதவர்ஜுனா தானே சொன்னார், விஜய் இப்படி சொல்லவே இல்லையேன்றாங்க. வேறு யாருங்க சொல்லணும்? என்னங்க இது பேச்சா இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. முதலமைச்சர் சொல்கிறாரு, மாசு சொல்கிறாரு, முதலமைச்சராக சொல்கிறாரு, சொல்லலையே மாசு சொல்கிறாரு அப்படின்னு கேட்க முடியுமா? எதுக்கு சொல்லணும்? எல்லாத்தையுமே மோடி தான் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே ஸ்டாலின் தான் சொல்கிறாரா? வேறு யாருமே பேசுறது இல்லையா? இது அப்படிப்பட்ட கட்சி இல்லை, எல்லோருக்கும் சமமான கட்சி. அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது. யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். அது என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற இந்த உண்மைத்தன்மையை பாருங்கள்.